நான் முதல்ல இங்க இருந்து போறேன். இதுக்கு மேல இங்க இருக்க எனக்கு பிடிக்கல. சொல்லுறது என் வாழ்க்கையே போயிருக்கும். இல்ல சூர்யா அண்ணன், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கும். நல்ல சமயத்துல உதவி செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி நல்ல மனசு இருக்காது. பாவம், ராமனும் ஹனுமானும் பிரிய போறாங்க. போகட்டும். சூர்யா மட்டும் எப்படி எல்லா தகவலையும் சேகரிக்கிறாரு? உலக மக்களோட விளையாட்டை சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாரு. என்னப்பா அவினாஷ்? யார பத்தி என்ன சொல்ற? உன்ன மாதிரி ஆளை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டா நிச்சயமா நமக்கு கேம்ல பதக்கம் தான் கொடுப்பாங்க. கபடி விளையாட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ உன்னோட கவனம் எல்லாம் கபடியில தான் இருக்கணும். அப்படி இல்ல முதல்லயே உன்னை இறக்கி விட்டுடுவோம். மூச்சை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரே அடியா மேல போய் சேர வேண்டியதான். என்ன புரியுதா? போடா. பாய்ஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. எல்லாரும் வந்தாச்சா? சோ மேடம், எனக்கு தெரியும் நீங்க அடுத்த ரவுண்ட பத்தி தானே பேச வந்திருக்கீங்க. நான் ரெடியா இருக்கேன். எல்லா விஷயத்துலயும் முந்திரிக்கோட்டையா இருக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ரவுண்டை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. உங்ககிட்ட ஒன்னு ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். அவினாஷ், இன்னைக்கு நீங்க 5 செகண்ட்ஸ்ல உங்க காம்படிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கீப் இட் அப். இங்க பாருங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. உடம்போட பலத்தோட சேர்த்து மனசோட பலத்தையும் சேர்த்து இந்த விளையாட்டை விளையாடினீங்கன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் நீங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். நான் சொல்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க, ஆனா உங்களோட எல்லா ஆப்ஸ்டிக்கலையும் தாண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. வெரி குட். சூர்யா, நீங்க இன்னைக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேத்து நீங்க கிரவுண்ட்ல பேசின அளவுக்கு உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு தோணுது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, மனது இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இந்த விளையாட்டை நீங்க உள்ளுக்குள்ள இருந்து விளையாடணும். இன்னைக்கு நீங்க விளையாடினது ரொம்ப நல்லா இருந்தது. மேடம், எல்லார பத்தியும் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என்ன பத்தி நீங்க எதுவுமே சொல்ல. உங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ராஜ், என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல மேடம். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? என்னோட கெட்ட நேரம். அதெல்லாம் பரவாயில்ல மேடம். நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உண்மைதான், நீங்க எங்கேயும் போல. ஏன்னா அடுத்த ரவுண்டுல யாரு முதல்ல விளையாட போறாங்களோ எந்த சூழ்நிலையிலையும் தேவையில்லாத காரணத்துக்காக கேம்ப விட்டு வெளியே போக கூடாது. இப்ப நான் சொல்றது உங்களை பத்தி தான். ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி? ஐ மீன், நான் இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படி திடீர்னு இவரை போய் சூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல மிஸ்டர் பிரேம், இன்னைக்கு விளையாடின விளையாட்டுல இவரோட பங்கேற்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் இவருக்கு செகண்ட் சாய்ஸ் கொடுத்திருக்கோம்.